ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டசபை தேர்தல் வரும் செப்டம்பர் 18 ஆரம்பித்து அக்டோபர் 1 வரை நடத்த போகிறாங்க. ஜம்மு காஷ்மீர் 3 கட்டங்களாகவும் ஹரியானா 1 கட்டங்களாகவும் இந்த தேர்தல் நடக்கும். செப்டம்பர் 18 ஆரம்பிக்கிற இந்த தேர்தல் அக்டோபர் 1 வரைக்கும் நடக்குங்க. தேர்தல் பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் அக்டோபர் 4 இதோட ரிசல்ட்டை வெளியிடுவாங்க. தலைமை தேர்தல் கமிஷனர் அறிவிச்சிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கு அளிக்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்தை 2019 ஆகஸ்ட் 5 மத்திய அரசு ரத்து செய்தது. ஜம்மு காஷ்மீர், லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக அதை பிரிச்சுட்டாங்க. 2019 ஆண்டு முதல் அங்கு கவர்னர் ஆட்சி தான் நடைபெற்றிருக்கு. 6 வருடங்களாக ஜனாதிபதி ஆட்சியின் கீழே தான் அங்கே ஆட்சி நடந்துகிட்ருக்கு. ஜம்மு காஷ்மீரில் பார்த்திங்கன்னா 2 கோரிக்கை வச்சுருக்காங்க. முதல் கோரிக்கை என்னென்னா, சட்டசபை தேர்தல் அங்கே நடத்தணும். ரெண்டாவது, மீண்டும் மாநில அந்தஸ்து அங்கே வழங்கணும் அப்படின்ட்டு 2 கோரிக்கைகள் அங்கே வச்சுருக்காங்க. இதை தான் சட்டசபை தேர்தல் நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றமும் அங்கே உத்தரவிட்டாங்க. அதனால் ஜம்மு காஷ்மீரில் கண்டிப்பாக தேர்தல் நடக்கும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் தலைமை கமிஷனர் ராஜீவ் குமார் அவர் என்ன பண்ணார்னா, தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தொடங்கிட்டார். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹரியானா சட்டசபை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கு. ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் 90 தொகுதிகள் இருக்குது. அதில் 87 லட்சம் வாக்காளர்கள் அதில் இருக்காங்க. 3 கட்டங்களாக அது தேர்தல் நடக்கும். 18 செப்டம்பர், 25 செப்டம்பர், அப்புறம் அக்டோபர் 1 இந்த 3 கட்டங்களில் தேர்தல் நடக்கும். ஒரு தொகுதி பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி 24 தொகுதிக்கும், 25ஆம் தேதி 26 தொகுதிக்கும், அக்டோபர் 1 40 தொகுதிக்கும் தேர்தல் நடக்கும். இதில் பார்த்திங்கன்னா 87 லட்சம் பேர் வாக்காளர்கள் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இதே போல் தான் ஹரியானாவிலையும் 90 தொகுதிகள் இருக்குது. அக்டோபர் 1 ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தி முடிக்கப்படும். இந்த 2 தொகுதிக்குமே நடத்தப்பட்ட தேர்தல் முடிவுகள் அக்டோபர் 4 வெளியிடப்படும். வழக்கமாக ஹரியானா, மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலங்களுக்கு தான் நம்ம தேர்தல் பண்ணுவாங்க. ஜம்மு காஷ்மீர் அண்ட் ஹரியானா ஏன் பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பாதுகாப்பு கருதி மகாராஷ்டிரா தேர்தலை தனியாக ஒதுக்கிட்டாங்க. இவ்வளோ தான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.